ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். சுகர் லெவல் குறையிறதுக்கு இந்த வெண்டைக்காயை நம்ம தண்ணீர்ல ஊற வச்சு பயன்படுத்துவோம். இது உண்மையிலே நமக்கு சுகர் லெவலை குறைக்குமா அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். வெண்டைக்காயை பொறுத்த வரைக்கும் சுகர் லெவலை கண்டிப்பா குறைக்குங்க. அதே மாதிரி இந்த வெண்டைக்காயை தண்ணீர்ல நைட்டே ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணீரை குடிக்கிறதுனால என்னென்ன பலன்கள் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலும் தீர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு நரம்புகள் தொடர்பான பிரச்சனையும் மூட்டு வலி இருந்துகிட்டே இருக்கும். நடக்கும்போது மூட்டுல எனக்கு சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தாராளமா இந்த தண்ணியை பயன்படுத்தலாம். அதுவும் முக்கியமாக இந்த வெண்டைக்காய் தண்ணீரோட சுகர் லெவல் குறையணும்னா நீங்க பாவக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு சின்னதா ஒரு பாதி பாவக்காய் அளவுக்கு கட் பண்ணி அந்த தண்ணீர்லயே போட்டு வச்சிடலாம். 4ல இருந்து ஒரு 5 வெண்டைக்காய், இது ரவுண்டா பாவக்காய் ஒரு 5 ஸ்லைசஸ் இந்த தண்ணீர்ல போட்டுட்டு இந்த தண்ணீரை காலையில குடிச்சிட்டு வரும்போதும் குடல் பகுதி உங்களுக்கு சுத்தமாகுது. முக்கியமாக சுகர் லெவலும் நமக்கு குறையுது. இது மட்டும் இல்லைங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வெண்டைக்காய் தண்ணீரை தாராளமாக பயன்படுத்தலாம். உடல் எரிச்சல், கண் எரிச்சல் இருக்கிறது, மலச்சிக்கல் தொந்தரவு, வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாகணும் அப்படின்னா வெண்டைக்காய் தண்ணீரை தாராளமாக குடிக்கலாம். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.